ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன தான் சண்டை போட்டாலும் உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ட் அந்த சண்டை ஒரு பெரிய லெவலுக்கு போகாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கவோ, நான் கஷ்டப்பட்டு அந்த ஆம்லெட்டை செஞ்சிருக்கேன், கொஞ்சமாச்சும் பாராட்டலாம்ல அப்படின்னு அக்கானு கேட்டா, நல்லா இருக்கு. நம்ம ஹீரோ டிவியை பார்க்கவா டென்ஷன் ஆகி போறா, இருக்கிற சண்டையை குறைக்கணும். அவ அந்த ரிங்க ஆசைப்பட்டால நம்ம ஹீரோ யோசிக்கிறா. சீசே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் விளையாடிட்டு போவா நம்ம ஹீரோ கேட்கவும், இதோ எக்ஸ்பிரஸை கூப்பிடுற அப்படின்னு சீசியாவா காரை கொண்டு வர ஒரு மைடு தான் இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கா. ரோவி சேஃபா ஓட்டு நம்ம ஹீரோ ஸ்னாப்பர் டர்போ மோட்ல போற நம்ம செம ஃபாஸ்டா போறா. சீசியோட வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. இப்போ அவளோட ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே தான் அவ ட்ரெஸ் மாத்திரா. அச்சோ மாட்டிக்கிட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வா கூப்பிடுறா. சரி என்ன விளையாட அப்படின்னு சொல்லி வா கேட்கப்போ, நீயே சொல்ல நம்ம ஹீரோ சொல்ல மாதிரி விளையாடுவோன்னு வா சொன்னா. வேற ஏதாச்சும் நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் இப்போ வேம்பயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கழுத்தை வந்து கடிக்கிற. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு அவங்க அம்மா வந்து பார்க்குவோம். ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொன்னா, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்களான்னு இப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சுறாங்க. நீங்க நைட்டு டின்னர் இங்க தான் அவங்க அம்மா சொன்னா, இல்ல வீட்டுல சமைச்சு வச்சிருப்பா நம்ம ஹீரோ சொல்லவும். புதுசா கல்யாணமானவன் மாதிரி பேசுறேன்னு கேட்டா, டெக்னிக்கலி ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை பேசுறதை வச்சு பார்க்கும்போது இன்டெரக்டா ஷீசேவோட அம்மா ஷீசேவை நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பார்ட் டைமா ஜாப் வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். பணத்தை வேணா அவங்க தாத்தாட்ட கேட்க வேண்டியதுன்னு கேட்டா, அதுல எனக்கு விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு இந்த காசு அப்படின்னு அவங்க அத்தை கேட்டா, கிஃப்ட் வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஷீசேக்கு கஷ்டமா இருக்கு, நீ எனக்கு கிஃப்ட் வாங்கலையே அப்படின்னு வா சொல்றா. அது போக எங்க அம்மாவை மீட் பண்ண என் கூட விளையாடுறான்னு ஏமாத்தி என்ன கூட்டிட்டு வர வச்சிருக்கல அப்படின்னு ஷீசே கேட்க, ஒரு கம்பெனியோட ஹையர் ஆக போறவன், சோ அதுக்கு தகுந்தபடி யோசி அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிட்டு, நம்ம கம்பெனில புதுசா டிரான்ஸ்லேட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு புது லாங்குவேஜ் நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை நீ 3 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு அவங்க ஆன்டி டைம் கொடுத்தா, என்னது 3 நாளா, ஜஸ்ட் ஒரு நாள் எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு புது லாங்குவேஜே இப்ப நம்ம ஹீரோ ஒரு நாள் நைட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கவும், நீ படிக்கிறியா அப்படின்னாக்கா நீ ஷாக் ஆகுற. புது லாங்குவேஜை கத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றேன். எனக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன் மூளைய சொன்னேன். ஆமா நீ எதுக்கு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன்னு கேட்டா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அண்ட் சீசே கூட நம்ம ஹீரோ கிளம்பி போறத அக்கானேவோ பாக்குறா. சீசே வந்து நம்ம ஹீரோ மடியில உட்காரவும், நான் வேலை பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. சீசேவை நீ பாத்துக்கிட்டதும் ஒரு வேலை தான் அப்படின்னு சீசே சொல்றா. அக்கனைக்கு நான் கிஃப்ட் வாங்குறேன்னு கோவமா இருக்கியான்னு கேட்கவும், இல்ல அக்கானே கூட பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு எனக்கு தெரியுது. உனக்கு கல்யாணமானதுல இருந்து நீ சீசே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ரொம்ப லோன்லியா இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இது ஒன்னும் ஓன் தப்பு இல்ல, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றன்னு எனக்கு தெரியும். சீசேவையும் நீ ஸ்பாயில் பண்ணு, என்ன தாலாட்டு பாடி தூங்க வை அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அவளை தூங்க வைக்கிறான். ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கு, எங்க போயிட்டு வர அப்படின்னு அக்கானே கேட்கறா. ஒரு சின்ன வேலை இருந்தது, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனா. ஒரு பொண்ணோட ஸ்மெல் இவன் மேல வருதே அப்படின்னு அக்கானே பாக்குறா. இப்பெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரான்னு பாட்டி கிட்ட சொல்லவும், அடடே நீ அவனை பத்தி அக்கறெல்லாம் பாடுறியான்னு அவங்க பாட்டி கேட்கறாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், எந்த பொண்ணுக்காச்சும் அவனை பிடிச்சி அவனை கூட்டிட்டு போயிருக்குன்னு சொன்னா, ஹீமாவரி என் கூட இருந்தா, பட் அவ ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்கிட்ட தான் சொல்லுவா அப்படின்னு அக்கனை யோசிக்கிறா. சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் நீ இருக்க, உன் ஃபீலிங்ஸ் டைரக்டா அவங்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்கறாங்க. நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு அக்கானி சொல்றா. சைட்டோ இன்னைக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி போய் அக்கானிட்ட அழுதுட்டு இருக்கும்போது, சைட்டோ மேல வந்த அந்த சென்ட் ஸ்மெல் அது இதுதானே அப்படின்னு சொல்லி அக்கானி ஷீசேவை பாக்குறா. ஷீசே கூட தான் நம்ம ஹீரோ இருந்திருக்கான்னு அவ்வளவு புரிஞ்சுக்கிறா. நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஷீசேவோட வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சு ஷீசேக்கு இப்ப கால் பண்ணியிருந்தா. பார்த்தா போனை எடுக்கிறது அந்த மைடு தான். சைட்டோ அந்த இடத்துல இருக்கானான்னு கேட்கவும், ஆமா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லவும், சைட்டோட நான் பேசணும், கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களான்னு கேட்டா, ஷீசேவோட அம்மா தான் இப்ப கால்ல பேசுறாங்க. ஷீசே அண்ட் தாத்தா சொன்னதை வச்சு உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ தானே சைட்டோவை கல்யாணம் பண்ணிருக்க, அவன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு சொல்லவும், என்ன பண்றான்னு கேட்டா, அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவன் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான், நீங்க ஒன்னும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையா, அப்புறம் என்ன அவன் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி கேட்கற, உன் மேரேஜ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு இது பண்ற அப்படின்னு அவங்க அத்தை கேட்கவும், அவங்க சொல்றது சரிதான், நான் ஏன் அக்கறைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிறா. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம ஹீரோக்கான காசை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அக்கானிட்ட நீங்க ஒர்க் பண்றதா சொல்லியான்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான், அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த கடைக்கு போய் ஆசைப்பட்ட ரிங்க வாங்கிட்டு வரான். உன் போனை நீயே எடுக்கல, நீ ஷீசே வீட்டுல தானே இருந்த, எனக்கு தெரியும், ஷீசே உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே, அப்படி பண்ணியிருந்தா எப்படி இருந்தாலும் நீ டைரக்டா தான் கம்பெனிக்கு ஹையர் ஆயிருக்கலாம், நானும் இந்த வீட்டுல தனியாவே வாழ்ந்து ஃபுட்டு மத்த செலவெல்லாம் மிச்சப்படுத்திருப்பேன் அப்படின்னு அக்கானை தட்டிட்டு போகவும், இந்த இது உனக்கு தான் நம்ம ஹீரோ கொடுத்தா, இதை அன்னைக்கு பார்த்தா ரிங்கானவா பார்க்கவும், என் ஆன்ட்டியோட கம்பெனில டிரான்ஸ்லேஷன் ஜாபுக்கு ஒர்க் பண்ண, அதான் இத்தனை நாள் வர லேட் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான். வெக்கப்பட்ட அக்கானை ரூமுக்கு ஓடிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறா. காலையில எந்திக்கும் போதே நம்ம ஹீரோ கொடுத்த ரிங்க பார்த்துட்டு அவ மூஞ்சில ரொம்பவே ஸ்மைல் அதிகமா இருக்கு. இன்னைக்கும் லேட்டா தான் வருவியான்னு கேட்கவும், ஜாப் முடிஞ்சது நீ சீக்கிரம் வந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அடிக்கடி இந்த ரிங்கையே பார்த்தவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. கதவை தட்டிட்டு வரலான்னு கேட்கவும், நான் தட்டினா உனக்கு தான் கேட்கல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடா அவ செஞ்சு கொடுக்குறா. இவ என்ன இவ்வளவு மாறிட்டா, நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோ போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பாடவா கொடுத்துருக்கா. ஹிமவரி வரவோ ஹாய்னு காமிச்சா, டக்கு நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருக்கா.
உள்ள வச்சு என்ன பண்றேன்னு கேட்டா உன் ரிங்கு உன் கையில இருக்க நம்ம ஹீரோ சொன்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குனு தூக்கி அவ பவுச்ல வைக்கிறா. அதை இவ்வளோ பொக்கிஷமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும் நான் ஒன்னும் அப்படி பண்ணல அப்படின்னு வா சொல்றா. அந்த ரிங் அழகா இருக்க எனக்கு தந்துறேன் ஷீசே கேட்டா முடியாதுன்னு வா சொல்லவும் பிரதர் கொடுத்ததுனாலயான்னு கேட்டா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்கானே சொல்லவும் அப்ப இதே மாதிரி நான் வேற ரிங்க வாங்கி தரேன் இதை எனக்கு தந்துறேன் ஷீசே கேட்கறா. அதெல்லாம் முடியாதுன்ட்டு அக்கானே ஓடிடுறா. இப்ப வழக்கம் போல இவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அக்கானே பேக்ல வச்ச ரிங்க காணும். இவங்க போன எல்லா இடத்துக்கும் அக்கானே போய் தேடி பாக்குறா. இப்படி எங்க தேடியும் அந்த ரிங்கு கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு புது ரிங் அதே மாதிரி வாங்கலாம். பட் ஆனால் அந்த ரிங் சாயிட்டோ லவ்வுக்கான கொடுத்த அடையாளம் சாயிட்டோ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ரிங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அக்கானி சோகமா இருக்கா. என்ன சோகமா இருக்கான்னு ஹீம் அவர் கேட்டா ஒன்றும் இல்லைன்னு அக்கானி சமாளிக்கிறா. எங்க தேடியும் அக்கானிக்கு ரிங்கு கிடைக்கல. நீ சோகமா இருக்க ரிங்கை தொலைச்சிட்டியா அப்படின்னு ஷீசே கேட்குறா. அப்படாத ஷீசேவை ஹெல்ப் பண்ற பிரதர் ஹாப்பி முக்கியம். நீ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்க. ஸோ நீ நல்ல பர்சன் தான். உன்னை சேடா நான் பார்க்க விரும்பல. ரிங்கு கிடைக்கலன்னா பிரதர் கூட நீ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவ. பிரதர் நிம்மதி கேட்டு போயிடும். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஷீசே சொல்றா. சைட்டோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்லான்னு கேட்கவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஷீசேவும் சேர்ந்து வா கூட எல்லா இடமும் தேடி பாக்குறா. பட் எங்க தேடியோ கிடைக்கல. நீ கிவ் அப் பண்ண போறியான்னு ஷீசே கேட்கவும் கண்டிப்பா இல்லன்னு அக்கானே சொல்றா. பட் சைட்டோ கிட்ட அதை சொல்லிடாத அப்படின்னு அக்கானே சொல்றா. அதற்கிட்ட ஹெல்ப் கேட்டா அவன் ஈஸியா அதை சால்வ் பண்ணிடுவான்னு சொல்லவும் அவனுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அக்கானே நினைக்கிறா. அக்கானைக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. ஷீசே தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அக்கானே வெங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வா சொல்றா. அக்கானே மேல இந்த சாப்பாடு ஸ்மெல் வந்தது. அதை தேடிதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லுவோம். அப்ப அக்கானே எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்டா. பட் நான் சொல்ல முடியாது. ஷீசேக்கோ சில டிக்னிட்டி எல்லாம் இருக்கு. உனக்கு தேவைன்னா நீ அவளை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. அவ கண்டிப்பா கோவப்பட மாட்டான் ஷீசே சொல்லுவோம். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணி போறான். ஸோ இங்க தான் இவ தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். கணக்கிட்ட நம்ம ஹீரோ டேரக்டா போய் பேசுறான். நீ அதை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு கவலைப்பட தேவையில்ல. வேணா நம்ம இன்னொரு ரிங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அந்த ரிங்கு உண்மையானது. நம்ம மேரேஜ் வேணா ஃபேக்கா இருந்திருக்கலாம். ஆனா அந்த ரிங் உன்னோட உண்மையான ஃபீலிங். வாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். அந்த ரிங்கை எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அக்கானே அழ ஆரம்பிக்கவும் உனக்கு அதை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியா எப்ப பார்த்தான்னு கேட்டா என் ஸ்கூல் பவுச்ல அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தப்பதான் வச்சேன்னு சொல்லவும் என்னோட போட்டோ காப்பி மெமரி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதை திரும்ப ஞாபகப்படுத்தினா போதும்னு சொல்லி 4 இடத்துல நீ உன் பவுச்சை வெளியே எடுத்த அண்ட் 2 இடத்துல உன் வாலெட்டை எடுத்த. ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தப்போ இந்த இடத்துலயும் நீ வச்சு ஓப்பன் பண்ணியிருக்க. ஸோ உன் பவுச் மேபி இந்த இடத்துல தான் கிடக்கலான்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சவா பவுச்சை கொடுக்குறான். அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியானவா கேட்டா ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவே அவ கையில ரிங்க போட்டு விடுறான். இனி இதை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங்க போட்டுருது மேரேஜ் ஆனதுக்கோ இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கோ தான் போடுவாங்க. அதனால நான் ரைட் ஹேண்ட்ல தான் போட்டிருக்கேன். பட் நீ லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டதுக்கு அர்த்தம் இருக்கான வா கேட்கவும் நான் அந்த அர்த்தத்துல எதுவும் போடல நம்ம ஹீரோ சொல்றான். வேணா இந்த கையில போட்டு விட்றேன்னு சொன்னா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் இது நான் இந்த கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. இப்ப புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. சிஸ்டர் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த அனிமேல டைரக்டா இந்த இடத்துலயும் நம்ம ஹீரோக்கு போட்டோ காப்பி மெமரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க காமிக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு போட்டோ காப்பி மெமரி தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டைரக்டா சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு பிங்க் ஹேர் பொண்ணு வர ஏதோ இன்வால்வ் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.